ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த நாளிலும் உங்களை சந்திக்கிறது நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களே, இந்த நாளிலும் கூட நாம் தேவனுடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம். இந்த நாளிலும் என்னோடு திருப்பிக் கொள்ளுங்கள். சங்கீதம் 119 அதிகாரம் 22 வசனம். இந்த வார்த்தை சொல்லுகிறது, நிந்தையும் அவமானத்தையும் என்னை விட்டு அகற்றும், நான் உம்முடைய சாட்சிகளை கை கொள்ளுகிறேன் என்று சங்கீதக்காரனாகிய தாவீது எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களை பாருங்க, நம்மளுடைய வாழ்க்கையில நாம் அநேக நிந்தனையும் அநேக அவமானத்தையும் நாம் சந்திக்கிற சூழ்நிலை வந்து கொண்டிருக்கிறது. இன்று சற்று நேரத்திற்கு கூட நம்ம தியானிப்பதற்கென்று அன்னாளுடைய வாழ்க்கையை நாம் கொஞ்ச நேரம் நாம் பார்க்க போகிறோம். அன்னாளுடைய வாழ்க்கையில அவர்கள் நேரிட்ட பாருங்க, அந்த நிந்தையும் அவமானத்தையும் பாருங்க. அவர்கள் சாட்சியை கை கொண்டதுனால, தேவனிடத்துல அவர்கள் விசுவாசமா இருந்ததுனால, தேவன் எனக்கு செய்வார் என்ற அந்த நம்பிக்கை அதுல உறுதியாய் இருந்ததுனால பாருங்க, தேவன் அவர்களுடைய அந்த நிந்தையும் அந்த அவமானத்தையும் தேவன் நீக்குகிறார். பிரியமானவர்களே, 1 சாமுவேல் 1 அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்ளும் பொழுது இங்க நம்ம பார்க்கிற ஒரு காரியம் என்ன பாருங்க, எல்கானா என்கிறவருக்கு 2 மனைவிகள் இருந்தாங்க. ஒருத்தவங்க பேர் பாருங்க அன்னாள், இன்னொருத்தவங்க பேர் பாருங்க பெணினாள். இந்த பெணினாள் அவர்களுக்கு பாருங்க பிள்ளைகள் இருந்தது என்று வேதம் நம்மளுக்கு தெளிவாய் சொல்லுகிறது. பாருங்க, அவருக்கு 2 மனைவிகள் பாருங்க, ஒண்ணு அன்னாள், இன்னொன்னு பெணினாள். அந்த பெணினாளுக்கு பாருங்க அவர்களுக்கு பிள்ளைகள் இருந்தது என்று வேதம் நம்மளுக்கு தெளிவாய் சொல்லுகிறது. பாருங்க, இந்த அன்னாளுடைய வாழ்க்கையில பாருங்க, தனக்கு பிள்ளை இல்லை என்று இருக்கிற அந்த சூழ்நிலையில அவளுடைய அந்த கணவனுடைய அந்த இன்னொரு மனைவி இந்த பெண்ணினால் பாருங்க அவளை மிகவும் அவமானப்படுத்துகிற ஒரு சூழ்நிலையா இருக்கிறது. அன்னாளை மிகவும் நிந்தனைக்குள்ள அவளை நடத்துகிறதை நாம் பார்க்கிறோம். பாருங்க, இந்த இடத்துல நாம் பார்க்கும் பொழுது 6வது வசனம் 1 சாமுவேல் 1:6 பார்க்கும்போது, கர்த்தர் அவள் கற்பத்தை அடைத்தபடியினால் அவளுடைய சக்காலத்தி அவள் துன்பப்படும்படியாக அவளை மிகவும் விசுனப்படுத்துவாள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பாருங்க, இந்த பெண்ணினால் பாருங்க அன்னாளை மிகவும் விசுனப்படுத்துவாள். தன்னுடைய வார்த்தையினால, தன்னுடைய செயல்னால இந்த அன்னாளுக்கு அநேக துன்பங்கள் வரும்படியான காரியங்களை இந்த பெண்ணினால் செய்து கொண்டிருக்கிறாங்க. பாருங்க, இந்த அன்னாளுடைய வாழ்க்கையில வருடந்தோறும் பாருங்க அவள் தேவனுடைய ஆலயத்திற்கு சென்று விசுவாசமாய் நம்பிக்கையுடன், தேவன் எனக்கு கண்டிப்பாய் நிச்சயமாய் செய்வார், என்னுடைய அவமானமும் என்னுடைய நிந்தையும் என்னுடைய வாழ்க்கையிலிருந்து போகும் என்று அந்த நம்பிக்கையோடு அவள் இருந்தபடியினால் தேவன் பாருங்க இதே 1 சாமுவேல் 20வது அதிகாரத்துல நீங்க திருப்பி பார்க்கும் பொழுது பாருங்க, சில நாள் சென்ற பின்பு அன்னாள் கர்ப்பவதி ஆகி ஒரு குமாரனை பெற்று கர்த்தரிடத்தில் அவனை கேட்டேன் என்று சொல்லி அவனுக்கு சாமுவேல் என்று பெயரிட்டார் என்று எழுதப்பட்டிருக்கு. பிரியமானவர்களே, இந்த நாளிலும் கூட பாருங்க அன்னாளுடைய வாழ்க்கையில் இருக்கிற நிந்தையும் அவமானத்தையும் தேவன் நீக்கினார் என்றால், இன்று உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற அவமானத்தையும் நிந்தையும் கர்த்தர் நிச்சயமாய் நீக்குவார், அதுல சந்தேகமே இல்லை. பாருங்க, அன்னாளுடைய வாழ்க்கையில அவள் ஜெபத்துல உறுதியா இருந்தாள், தேவனிடத்துல விசுவாசமா இருந்தாள். பாருங்க, எனக்கு ஒரு காரியம் பெற வேண்டும், நான் தேவனிடத்துல இந்த காரியத்தை நான் பெற வேண்டும் என்று அதில் அவள் உறுதியா இருந்தாள், காத்திருந்தாள். கர்த்தர் பாருங்க அவள் காத்திருக்கிறதையும் அவளுடைய விசுவாசத்தையும் அவளுடைய உறுதியும் பார்த்து கர்த்தர் அன்னாளுடைய அவமானத்தையும் நிந்தையும் அவளுடைய வாழ்க்கையிலிருந்து எடுத்து போட்டார். பிரியமானவர்களே, இந்த நாளிலும் கூட நாம் என்னப்பட்ட வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒருவேளை காரியத்திற்காக தேவனிடத்துல போகிறோமா, இல்ல சில நேரங்கள் இந்த விஷயம் என்னுடைய வாழ்க்கையில் நடக்க வேண்டும், இந்த விஷயம் என்னுடைய வாழ்க்கையில நடைபெற வேண்டும் என்று சில காரியத்திற்காக நாம் தேவனை தேடுகிறோமா, இல்ல காரியத்தை தேடுகிற ஒரு விசுவாசிகளாய் இருக்கிறோமா? இல்லை என்றால் பாருங்க, அன்னாளை போல விசுவாசமாய் உண்மையாய் காத்திருந்து தேவன் தருகிற அந்த நேரம் வரை நாம் காத்திருக்கிறவர்களாய் இருக்கிறோமா? பாருங்க பிரியமானவர்களே, நம்மளுடைய நிந்தையும் அவமானத்தையும் தேவன் எப்ப நீக்கி போடுகிறார்? ஒரு சாட்சி உள்ள வாழ்க்கையை வாழும் பொழுது தேவன் நம்மளுடைய வாழ்க்கையில இருக்கிற அவமானத்தையும் நிந்தையும்
அவர் எடுத்து போட வல்லவராய் இருக்கிறார். தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நாளிலும் கூட அப்பா ஆண்டவருடைய வார்த்தைக்காக நன்றி ஆண்டவரே. அப்பா அன்னாளை போல ஆண்டவரே அப்பா ஒரு சாட்சி உள்ள வாழ்க்கையை நாங்கள் வாழ தேவன் ஆண்டவரே எங்களை தகுதிப்படுத்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா ஆண்டவரே. அப்பா அன்னாளை போல ஆண்டவரே உறுதியாய் விசுவாசமாய் ஆண்டவரை காத்திருந்து ஆண்டவரே தேவன் ஆண்டவரை ஏற்ற காலத்துல ஆண்டவரே நீர் செய்வீர் என்ற விசுவாசத்தோடு நாங்கள் காத்திருக்க ஒரு சாட்சி உள்ள வாழ்க்கையை வாழ எங்களை நீ தகுதிப்படுத்துங்க, வழி நடத்துங்க. எல்லாமே இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, இந்த நாளிலும் கூட இந்த வார்த்தை உங்களுக்கு மிகுந்த பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். மீண்டுமாக இன்னொரு வீடியோ மூலமாய் உங்களை பார்ப்பது நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். God bless you and be blessed.